யோகி, அவர் பேர் மறந்து போச்சு. அந்த யோகியினுடைய அந்த ஞானத்தை உணர்ந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வண்ணாத்தி அவருடைய ஆடையை வலிந்து வாங்கி கொண்டு போய் துவைத்து அந்த துணியை ஊற வச்ச தண்ணீரை தீர்த்தமாக பருகுவாளாம். இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. அந்த யோகி, அந்த இஸ்லாமியர் 5 வேளையும் இங்கிருந்து மக்காவுக்கு சென்று தொழுகு பண்ணிட்டு வருவாராம். மக்காவுக்கு சென்று தொழுகு பண்ணிட்டு வருவாராம். இப்போ ஒரு நாள் அவர் திண்ணையில் தான் உட்காந்துட்டு இருப்பார். பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணு வந்து ஏதோ வேலையாக போகும்போது இவர்கிட்ட இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்கய்யான்னு கொடுத்துட்டு குழந்தைய கொடுத்துட்டு அவள் போயிட்டான். உச்சி நேரம், தொழுகை நேரம், என்ன பண்ணார், அங்கேருந்து குழந்தையோட போயிட்டார். அந்த பெண்ணை திரும்பி வந்து பார்க்கும்போது இவர்கிட்ட குழந்தை இல்லை. குழந்தை தாங்கிட்ட கொடுத்ததையும் குழந்தையோட தொழுகைக்கு போனதும் அவருக்கு தெரியல. அவள் வந்து கேட்குறா, அப்படியா, ஆமாம் என்கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க, நான் மக்காவிலேயே விட்டுட்டோம் போல இருக்க. இவங்க இருக்கிறது எங்க, நாகர்கோயில். அவர் சொல்றாரு, மக்காவிலேயே விட்டுட்டும் போயிருக்கு அப்படின்னு எதையோ ஒரு பாட்டு பெண்ணாத்துற மாதிரி பேசுகிறாரு. எல்லாரும் உறவுக்காரெலாம் சூழ்ந்துட்டு என்ன இந்த மாதிரி ஏமாத்துற, குழந்தை எங்கே கொண்டு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ அந்த பெண்ணு துணியை துவைச்சி எடுத்துகிட்டு வர்றான் கொடுக்கறதுக்கு மாலை நேரத்தில். அப்போது சொல்கிறா, சாமி இவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் போய் மக்காவிலேருந்து அந்த குழந்தை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் சொல்கிறத அவங்க நம்ப மாட்டாங்கிறாங்கல்ல, நாகர்கோயில் இருந்துக்கிட்டு மக்காவுக்கு எப்படி குழந்தை போச்சுன்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள் இங்கேயே இருங்க சாமி, நான் போய் குழந்தை கூப்பிட்டு வரேன், ஆனால் உங்கள் அனுமதி மட்டும் வேணும் அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணார், இவங்களும் அவரை போக விட மாட்டேங்கிறாங்களா, வேறு வழி தெரியல, சரிம்மான்னாரு. என்ன அவருடைய அந்த இறை ஆற்றலால் அந்த பெண்ணு மக்காவுக்கு சென்று குழந்தையோட வர்றா. அவர் கேட்குறாரு, ஏம்மா இவ்வளோ தாமதம்னு கேட்குறாரு. ஏன் இவ்வளோ தாமதம் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்ணு சொன்னால், ஒன்றும் இல்லை, அந்த தொழுகை நேரம் முடிஞ்சோன்னா மக்கா அந்த இது காபாவை மூடிட்டாங்க, திரும்பவும் திறக்கிற வரைக்கும் காத்திருந்து குழந்தைய எடுத்துகிட்டு வந்தேன்.